அனைவருக்கும் இனிய காலை. இன்று ஞாயிற்றுக்கிழமை. இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நலமாக இருக்க இறைவன் துணை. உங்களுக்கும் எனக்கும் எல்லாரும் ஆண்டவன் ஒருவன் தான். எல்லோருக்கும் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான் என்ற ஒரு பாடலும் இருக்கிறது. எனவே அதை முதல் மனதில் நிறுத்தி கொண்டு ஒரு சில வார்த்தைகள். நேற்று முந்த நாள் தொடர்பு கொள்ள முடியவில்லை. எனக்கு என்னுடைய ஃபோன் ஒரு பிரச்சனை என்னென்னா, மெமரி ஃபுல்லாகிவிட்டது. நிறைய வீடியோக்கள் டிலீட் பண்ணி கொண்டே இருக்கிறேன். மெமரி அப்படியே 199% ஃபுல்லுண்டு. ஒன்றுமே வாட்ஸ்அப்பிலேருந்து ஒன்றுமே பார்க்க விடாமல் தடுக்கிறது. டிலீட் பண்ணுற வெளிக்கிட்டால் அழிக்க அது பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி போட்டு கொடுத்ததிலே ஒன்று மிஸ்டேக் நடந்துட்டு. என்னென்னு கேட்டால், இந்த இது டிக்டாக் அப்படியே இல்லாமல் போய்விட்டது. எல்லாமே டிலீட் ஆகிவிட்டது. நான் ஏதோ தெரியாமல் இதென்று விட்டுட்டேன். அது சரி போகட்டுக்கும். இப்படி வாழ்க்கையில் எத்தனை பெரிய இழப்புகள் இருக்குது. உயிர்களையே பறி கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள், உடைமைகளை பறி கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். நானும் எத்தனையோ இழப்புகளை சந்திச்சிருக்கிறேன் வாழ்க்கையில். வாழ்க்கையை விட மரணத்தை தான் விரும்பின சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. எல்லாத்தையும் கடந்து தான் இத்தனை வயதுக்கு வந்துட்டேன். இவ்வளோ வயதுக்கு வந்தாலும் ஒரு பழமொழி இருக்கிறது, புலி பசித்தாலும் புல்லு தின்னாதென்று. ஏனெண்டா ஒரு கொள்கைகள் நெஞ்சிலே சில கொள்கைகளை நாங்கள் வளர்த்து கொண்டால் சின்ன வயது முதலே உண்மையில் லட்சியம் என்றதும் நல்ல கொள்கைகள் என்றதும் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்க வேண்டும். அப்படி வளர்த்து கொண்டால் அது பின்னர் நாங்களே எங்களை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு வாழக்கூடியதாக இருக்கும். ஒரு மனிதன் சந்தர்ப்ப சூழ்நிலையால் கெட்டவனாகிறான் என்று சொல்லுவார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகிய போதிலும் தன் மனக்கட்டுப்பாட்டோடு வாழ்பவன் தான் உண்மையான மனிதன். அந்த நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். உண்மையிலே அவர்கள் வெளியிலே தோன்றுகிற தோற்றத்தின்படி அவர்களுடைய அக வாழ்க்கை இருப்பதில்லை. புற வாழ்க்கை ஒன்று, அக வாழ்க்கை ஒன்று. இப்படித்தான் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பாவங்களை செய்தவர்கள் நிறைய பெரிய புண்ணியங்களையும் செய்துகிறார்கள். ஏனென்றால் அந்த செய்த பாவங்களை ஈடு செய்வதற்காக பெரிய புண்ணியங்களை செய்கிறார்கள். இன்னும் சிலர் உண்மையிலேயே அவர்களை ஜனங்கள் ஒரு முட்டாள் கூட்டமாக பார்க்கிறது. எலும்புந்தோலுமாக கண்களெல்லாம் பஞ்சடைந்து நான் பார்க்குறேன். உண்மையில் சில தெரு நாய்கள், வெறும் பிஞ்சு குட்டிகள். அந்த சில பேர் அந்த விலங்குகளில் இரக்கமுள்ளவர்கள், அவர்கள் உணவு கொண்டு போய் சமைத்து வைத்து அந்த வாயில்லா ஜீவன்களின் பசியை ஆற்றுகிறார்கள். ஆனால் அப்படி அவர்கள் செய்வதை கூட அவர்கள் ஏதோ ஒரு முட்டாள்கள் மாதிரியும் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மாதிரியும் பார்க்கின்ற ஒரு கூட்டமும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. என்ன செய்வது? நல்லதை செய்தவனுக்கு காய்த்த மரம் கல்லறி வாங்கும் என்று சொல்லுவார்கள். அப்படியும் இந்த உலகத்தில் இருக்கிறது நிலைமை. மற்றவர்கள் சொல்வதற்காக ஒருவன் வாழ முடியாது. நல்ல காரியங்களை இவன் செய்கிறானோ அவன் நிச்சயமாக இறைவனிடம் ஒரு காலத்தில் அழைக்கப்படுவான். இறைவனுடைய சந்நிதியில் அவனுக்கு ஒரு இடம் இருக்கும். இந்த உலக வாழ்க்கை முடிந்து அடுத்த வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அவனுக்காக மோட்சத்தின் கதவுகள் திறக்கும். இது சிலருக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியும். கடவுள் இல்லை என்று வாதிடுபவர்களும் இருக்கிறார்கள், கடவுள் இருக்குன்னு சொல்லி வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். கோயிலில் ஒருவன் உடம்பெல்லாம் சதைகள் எல்லாம் இந்த கம்பி களால் குத்தி தன்னை வருத்தி காவடி எடுக்கின்றான், தூக்கு காவடி. இன்னொருவன் கோயில் உண்டியலை உடைத்து அந்த பணத்திலே போத வஸ்துக்களை பாவிக்கின்றான். ரெண்டுமே மனித இனம்தான், ஒரு தாய் தான். அவனை பெற்றவளும் ஒரு தாய் தான், இவனை பெற்றவளும் ஒரு தாய் தான். ஆனால் அந்த வளர்ப்பு முறை வித்தியாசப்படுகிறது, சேர்க்கைகள் விளையாகிறது. மரவள்ளி கிழங்கும் நல்லது தான், இஞ்சி சம்பலும் நல்லது தான். ஆனால் மரவள்ளியும் இஞ்சியும் ஒன்று சேரும் பொழுது தான் நச்சுத்தன்மையாக உருவாக்குகிறது. இப்படித்தான் சேர்க்கைகள், பிழையான சேர்க்கைகள் அமைந்துவிட்டால் நல்ல பொருளும் தரங்கட்டு போய்விடும். எனவே இவற்றிலிருந்து மனிதன் தன்னை தானே காப்பதற்கு தான் 6வது அறிவு, இந்த பகுத்தறிவை பயன்படுத்தி மனிதன் தனது வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கையும் அவனை சுற்றி இருக்கின்ற வாழ்க்கையும் இந்த சமூகத்தின் வாழ்க்கையும்
ஒரு நாட்டின் வாழ்க்கையும் எல்லாமே சரியான பாதையில் செல்லும் என்று எனது மனதில் உள்ள கருத்தை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.